ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த மூவி நேம் தி ஈவில் டெட் ரைஸ். இந்த மூவி 2023 தான் கைஸ் ரிலீஸ் ஆச்சு. பழைய ஈவில் டெட் ரைஸ்லாம் மூவிஸ்லாம் இருக்குது கைஸ். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிடுங்க கைஸ், ஏன்னா என்னால் வீடியோ சரியாக போட முடியாமல் போயிடுது கைஸ். ஏன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணனால என்னால் கன்சிஸ்டன்சியாக போட முடியல, அதனால என்ன மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கன்சிஸ்டன்சியாக வீடியோ வரும். ஓகே கைஸ், சரியா வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க ஏதோ வெக்கேஷன் வந்திருக்காங்க போல். இப்போ இவ கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருப்பா, உடம்பு சரியாமல் ரூமில் படுத்துட்ருப்பா. இப்போ வெளியில் இருந்த பொண்ணும் நம்ம ஃப்ரெண்ட் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ இவளும் பார்க்குறா, ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு புக் எடுத்து ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அப்படி அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஃப்ரெண்டு ஏந்து உட்காந்து ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்கா. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரையும் போயிட்டு ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரை கூப்பிடும்போது டப்புன்னு அந்த பெட்லேருந்து கீழே விழுந்துடுறா. இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரையும் நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அப்படியே துடிச்சிட்டு இருக்கா, ஒரே வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்கா. இப்போ அவளும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாளா, ஃப்ரெண்டோட முடியை இப்படி பிடிச்சி வேரோட அப்படியே இழுக்கிறா, ரத்தம் சொட்டுது. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரையும் இவகிட்ட தப்பிச்சு வெளியே ஓடி வரா, ரத்தம் சொட்ட ஓடி வரா. இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாகவே காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வரா. இப்போ பின்னாடியே அந்த ஜெசிகா பொண்ணும் வரா. இப்போ இவனுக்கும் புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜெசிகாவும் வந்து அங்கே இருக்க ட்ரோனை எடுத்து கழுத்துலேயே சொருகிட்டு அந்த குளத்துல குதிச்சிடுறா. இப்போ இவனும் ஜெசிகா குதிச்சதை பார்த்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவனும் அந்த குளத்துல குதிச்சிடுறான். இப்போ அவனையும் அந்த ஜெசிகா பொண்ணு கொன்று அவனோட தலையை தூக்கி அடிக்குது. அப்படியே அந்த ஜெசிகா பொண்ணு அப்படியே மேலே எழுந்து வரா. இந்த இடத்துலேயே டைட்டில் கார்டு போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு அக்காவை தவிர வேறு யாரும் சொந்தம்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. இப்போ இவளும் இங்கேருந்து அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்புறா. அவங்க அக்கா பேர் வந்து எல். அவங்க அக்காவுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஏழ்மை நிலையில தான். இப்போ அவங்க தங்கச்சி வந்த சந்தோஷத்தில் இப்போ சின்ன சின்ன பசங்களும் பீட்சா வாங்கலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து கார் எடுத்து கிளம்புறாங்க. இப்போ இவங்களும் பீட்சாலாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு நிலநடுக்கம் வருது. அப்படி அந்த நிலநடுக்கம் வரும்போது இப்போ அந்த பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கார் பார்க்கிங்கில் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அந்த 3 பசங்க நின்றுட்டு இருக்க இடத்துல ஒரு சின்னதாக கிராக் விட்டு அப்படி பெருசாக ஓப்பன் ஆகுது, ஒரு பாதாள குழி மாதிரி. அப்போ அந்த 3 பசங்களும் சரி மேலே போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அதில் ஒரு பையன் மட்டும் அந்த குழியில் வேறு ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் பார்க்கும்போது ஒரு பேங்க்கோட பழைய கஜனா பெட்டி மாதிரி இருக்குது, லாக்கர் மாதிரி. இப்போ அந்த பையனும் ஒரு ஆர்வத்தில் உள்ளே இறங்கி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது. அந்த சவப்பெட்டிக்கு சுற்றியும் ஏகப்பட்ட சில்வரால் உருவாக்கின செயினெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு மேலே தான் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பையனும் சும்மா இருக்காமல் அந்த சவப்பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்போ வாழ்ந்துட்டு இருந்த ஃபாஸ்டர்ஸோட ஃபோட்டோவும் அது மட்டும் இல்லாமல் பழங்கால கேசட்டும் கிடைக்குது. இப்போ அந்த பெட்டிக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ அந்த பையனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கற்பாம்பூச்சியாக இருக்குது. இப்போ அந்த கற்பாம்பூச்சிலாம் போனதுக்கப்புறம் ஒரு புக் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஈவில் டெட் ரைஸ் மூவியில் சொல்லியிருப்பாங்க இந்த புக்கை பற்றி. இந்த வீடியோ வியூஸ் அதிகமாக போச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த மூவி தான் போடுவேன். இப்போ அந்த பசங்களோட அம்மாவும் ஹீரோனியும் நம்ம பசங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் ஆச்சே போயின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பசங்களும் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ அவனோட தங்கச்சியும் அந்த பையனும் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த புக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஓப்பனே ஆக மாட்டுது. இப்போ அந்த புக்கில் ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும். அதில் அந்த பையனோட கை குத்திக்குது. அதில் ரத்தம் ப்ளீட் ஆகுது. அப்படி அந்த புக்கு மேலே படும்போது அந்த புக்கு அப்படியே இழுத்துக்குது அந்த ரத்தத்தை. அப்படி இழுத்துக்கப்புறம் அந்த புக்கு ஓப்பன் ஆகிடுது. இப்போ அந்த பசங்களும் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் தண்டனை கொடுக்குற மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை பார்த்து அவன் தங்கச்சியும் இந்த புக்கை பார்த்தா நல்ல புக் மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீ எங்கே எடுத்தியோ அங்கேயே எடுத்துன்னு போய் வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வார்னிங் கொடுக்குறா இவகிட்ட. ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெட்டிக்குள்ளே இருந்து எடுத்து அந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்க்குறான். இப்போ தான் அந்த பேயை எழுப்பி விட்டுடுறான். இப்போ அந்த எல்லை காட்டுறாங்க. அவங்க அந்த லாட்ரிக்கு துணியை போட்டுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த பேய் அவங்கள நோக்கி போயிட்டுருக்கு, காற்று மாதிரி. இப்போ கரெக்டாக எல்லை அப்படின்ற அவங்களையும் பிடிச்சிடுது. இப்போ அவங்கள போட்டு நசுக்கி எலும்புலாம் உடச்சி கொடூரமாக டார்ச்சர் பண்ணி அவங்களோட உடம்ப பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ அங்கே இருக்க லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது இப்போ அந்த பேயும் அவங்களோட உடம்ப ஃபுல்லாக பொசஸ் பண்ணிடுது, அவங்களோட உடம்ப கட்டுப்படுத்திடுது. இப்போ அவங்க உடம்புக்குள்ளே பேய் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க எதோ பேசுகிறாங்க, இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்னாச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது பேய் இல்லையா, கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ திடீர்னு ஒரு மாதிரி நடந்து வருது அந்த பேய். அப்படியே கிட்ட வந்து வாந்தியாக எடுக்குது.
இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த எல்லோட பையனும் சரி எங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது பார்த்தா லிஃப்ட்டும் உடஞ்சி கிடக்குது, ஸ்டெப்ஸும் உடஞ்சி கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துன்னு வந்து அவங்கள படுக்க வச்சுறாங்க பெட்டில். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது ஒரு பையனும் ஒரு தாத்தாவும் வந்திருப்பாங்க. இப்போ அந்த பையன் வந்து அந்த எல்லோட பாடியை பார்த்துட்டு பயந்து போயிடுவான். இப்போ கண்ணை மூடுவான், டப்புன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ சரி ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டலாம்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக இப்போ அவங்களும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் எல் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஃபீலிங்காக. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா எள்ளு தான் பேசுவாங்க. என் உடம்பு சூடாக இருக்குது, உடம்பு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இப்போ அந்த பசங்களும் நம்ம ஹீரோயினியும் நான் எல்லை கூட்டின்னு போயிட்டு பாத்தப்பில் அந்த தண்ணி ஃபுல்லாக ரொப்பிட்டு படுக்க வைப்பாங்க. பார்த்தா அந்த பாட்டப் ஃபுல்லாக அப்படியே கொப்பளிக்குது. அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாக ஹீட் ஆகுது. இப்போ சடனாக அந்த செவுத்து மேலே ஏறிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க கொடூரமாக. அந்த சத்தத்தை கேட்டால் காதில் இருக்க ஜெவலாம் கிழிஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு கத்துறாங்க. டப்புன்னு அந்த பாத் டப்லேயே வந்துட்டு இப்போ மெதுவாக வந்து ஒரு சிரிப்பை போடுவாங்க. அப்படியே அந்த சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். இப்போ அந்த பேயும் இவங்களை நோக்கி திரும்பி நடந்து வர இப்போ அவளோட கையில் உடஞ்ச கிளாஸ் பீஸ் எடுத்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினியை கொல்ல வருவா. டப்புன்னு நம்ம ஹீரோயினி கையை வச்சு தடுத்துருவா. அவங்களோட அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். கத்துவா, அம்மா ஏம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேயும் இப்போ நம்ம ஹீரோயினை விட்டுட்டு இப்போ அவளை கொல்றதுக்காக போவா. அப்படி பறந்து போய் அவளை படுக்க போட்டு அங்கே ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கும், அதை எடுத்து அவள் கண்ணை நோண்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. இப்போ அந்த பொண்ணும் எவ்வளோ தடுக்க பார்க்குறா, ஆனால் அவள் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்குறா அந்த பேய். இப்போ அந்த சின்ன பொண்ணு எப்படியோ தடுத்துடுறா. அப்படி தடுக்கும்போது அவளோட கன்னத்தில் கீறல் விழுந்துடும். இப்போ ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீனில் வந்தான் இல்லையா ஒரு பையன், அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணா இல்லையா, அந்த பையன் வரான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட அவன் 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டின்னு வரான். இப்போ நம்ம ஹீரோனுடைய வீடும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ டப்புன்னு அந்த பேய் அவனோட கண்ணை கடிச்சு அப்படியே அவன் ஃப்ரெண்டோட வாயிலேயே துப்பி விட்டுறா. இப்போ இந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோயினி பயந்து போய் அங்கே இருக்க டோரை சாத்திடுறா. இப்போ அவங்க இந்த 3 பசங்களும் உள்ளே இருக்காங்க. இப்போ வெளியே பார்க்குறா நம்ம ஹீரோயினி. பார்க்கும்போது அந்த 3 பசங்களையும் கொடூரமாக வேட்டையாடுறா அந்த பேய். இப்படி நம்ம ஹீரோயினி அதை பார்த்துட்டு இருக்க இப்போ உள்ளே காட்டுறாங்க அந்த 2 பசங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பையனும் கோவத்தில் கத்துறான், இதெல்லாம் என்னோட மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோனியும் இவங்க 2 பேரும் தடுத்துடுறா. இப்போ நம்ம ஹீரோனியும் அந்த பெரிய பொண்ணையும் சின்ன பொண்ணையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இப்போ அந்த பையன் அந்த புக்கை நம்ம ஹீரோனிக்கு காட்டுறான். இப்போ அவனும் சொல்கிறான் எல்லாமே என்னால் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோனி அந்த புக்கை பார்த்துட்டு இருக்க இப்போ அந்த பொண்ணுக்கு அவங்களோட அம்மா கோடு போட்டு விட்டாங்க இல்லையா, அந்த பேய் அந்த பொண்ணுக்கு மூஞ்சில் கோடு போட்டு விட்டாங்க இல்லையா, அதுக்கான மருந்து வச்சிட்டு இருக்கா. இப்படி அவன் அந்த காயத்தை சரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த காயம் அப்படியே வெடிச்சு பெருசாகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் மூக்குலேருந்து ரத்தமும் வருது. மூக்கு மட்டும் இல்லாமல் காது வாயின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்தும் ரத்தம் வருது. அப்படியே அவள் ஏதோ வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதோ எடுக்கிறா. பார்த்தா ஒரு புழுவாக இருக்குது. அதை பார்த்தா அவள் ஷாக் ஆயிடுறா. போயிட்டு வாயும் கொப்பளிக்கிறான். இப்போ அந்த சின்ன பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த டோராண்ட நின்றுட்டு இருக்கும். அப்போது எள்ளு அவகிட்ட அன்பாக பேசி டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறா. இப்போ அவளும் லைட்டாக சின்னதாக ஓப்பன் பண்ண டப்புன்னு அவளோட கழுத்தை பிடிச்சிடுறா எள்ளு. இப்போ இந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோனியும் வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றிடுறா. அதான் நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க, சின்ன பொண்ணு இங்கே இருக்கா, அப்போ பெரிய பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ மூளையில் உட்காந்துருக்கா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி. இப்போ தான் நம்ம ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பேயால் யார் அடி வாங்குறாங்களோ, அதாவது ரத்தம் காயப்படுதோ அவங்க உடம்ப அந்த பேயால் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணும் பேயா மாதிரி இப்போ நம்ம ஹீரோனியை அட்டாக் பண்ண வரேன். இப்போ சைடில் அந்த சின்ன பொண்ணு நின்று இருப்பா. இப்போ அந்த சின்ன பொண்ணையும் அட்டாக் பண்ண வரும்போது டப்புன்னு நம்ம ஹீரோனி ஒரு கட்டையை எடுத்து அந்த பொண்ணோட வாயிலேயே சொருவிடுறா. அப்படியே பின் மண்டையில் புற மண்டையில் பின்னாடி வந்துடும் அந்த கட்டை சொருவிக்கிட்டு. இப்போ அவள் உடம்புல இருக்க அந்த பேயும் அந்த கட்டையை எடுத்து போட்டு அப்போ அங்கேருந்தே அவள் மயக்க போட்டு விழுந்துடுறான் அந்த சின்ன பொண்ணு. இப்போ அதெல்லாம் பார்த்து அந்த சின்ன பொண்ணு பயங்கரமாக பயப்படுறா. ஏன்னா அவள் சின்ன பொண்ணு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும் இல்லையா. இப்போ அவள் சொல்கிறா இதெல்லாம் ஒரு கனவாக இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இப்போ பேய் பிடிச்ச அந்த சின்ன பொண்ணையும் பெட்டில் கட்டி போட்டுட்டு இப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஹீரோனி, இந்த சின்ன பொண்ணை பார்த்துக்கடா, அவனோட தங்கச்சியை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படி சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறாங்க பார்த்தாங்கன்னா அந்த புக் இருக்க ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கேசட் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கு டேஞ்சரான புக்கு, அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேருந்து வெளியே வர பேய் மனுஷங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடும். மட்டும் இல்லாமல் இந்த பேயை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த பேயை பார்த்தீங்கன்னா ஓடுறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ வெளியே காட்டுறாங்க அந்த பேய் நின்றுட்டுருக்கு இல்லையா, வெளியே எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு பூனை ஒரு சின்ன வழியாக உள்ளே போகுது. இப்போ அதை பார்த்துட்டு அந்த பேய் அந்த வழியாக வருது. இப்போ உள்ள அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த 2 பசங்க, அப்போது ஏதோ சவுண்டு கேட்குது. இவனும் என்னதான் சொல்லிட்டு அந்த டோராண்ட போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் தங்கச்சி சொல்கிறா பார்த்து பத்திரமா ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்ல இப்போ பின்னாடி சவுண்டு கேட்குது. பார்த்தா கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு பேய் இருந்தா இல்லையா,
அவன் அந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்ண வரா, கொல்ல வரா. டப்புன்னு அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை தள்ளி விட்டு இவன் போய் மாட்டிக்கிறான். இப்போ அந்த பேயும் இவனை போட்டு கொல்ல ட்ரை பண்ண, இப்போ இவன் மட்டும் கம்முன்னு இல்லை, இவன் சாகிற தருவாயில கூட அந்த பேயை எரிச்சு விட்டுடுறான். அப்படியே அந்த இடத்துல அந்த பேய் செத்துருது. இப்போ நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் பேசிகிட்டு இருக்கத பின்னாடியே நம்ம எள்ளு வந்துடுறாங்க. அதை நோட்டீஸ் பண்ண அவங்களும் டப்புன்னு அந்த டோருக்காண்ட வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த பேயும் நம்ம ஹீரோவை கொல்ல வர டப்புன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சிசர் எடுத்து மூக்கிலே சொருகிடுறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினையும் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அந்த பேய்க்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா அது பேய் இல்லையா. அந்த கத்தி எடுத்து அந்த சிசர் எடுத்து தூக்கி போட்டு இவங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு வயசானவர் இருந்திருப்பார் இல்லையா, வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் இறந்து கிடக்குறாரு. அவங்க ஒரு கன்று இருக்கும், அவரோட கன்று தான் அது. அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து எல்லோட காலிலேயே சுட்டுடுறாங்க நம்ம ஹீரோயினி. அப்படி காலில் ஷூட் பண்ணதுனால அந்த கால் அப்படியே கிழிஞ்சி கீழே விழுந்துடுது. அப்படி ஷூட் பண்ணக்கப்புறம் அங்கே இருக்க இறந்தவங்க எல்லாம் அப்படியே அந்த பேயால் கட்டுப்படுத்தி உயிரோட, அதாவது பேயாக வெளியே வராங்க. அந்த பேய்ங்கெலாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் கொல்ல வரும்போது கரெக்டாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகிடுது. அப்படி லிஃப்ட்டுக்குள்ளே போனக்கப்புறம் அங்கே இருக்க பட்டன்லாம் கிளிக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த பட்டனும் ஒர்க் ஆகலை. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஏதோ தண்ணி அதிகமாகிற மாதிரி ரத்தம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ அந்த புக்கில் பார்த்த ஒரு பிக்சர் மாதிரியே அங்கே இருக்கவங்க எல்லா ஆவிங்களும் சேர்ந்து, அதாவது அங்கே இருக்க எல்லா பொணங்களும் சேர்ந்து ஒரு உருவமாக மாறுது. ஒரு உடம்புல எப்படி 10 கை 10 கால் இருக்குமோ அந்த மாதிரியே ஒரு உருவம் எடுக்குது அந்த பேய். இப்போ கரெக்டாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக ஆகும்போது டப்புன்னு அந்த லிஃப்ட் டோரும் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக அந்த 2 பேரும் பொத்துன்னு வந்து விழுறாங்க. அங்கே விழுற இடம் வந்து கார் பார்க்கிங்கில் வந்து விழுறாங்க. நம்ம ஹீரோயினி எப்படியாவது தப்பிச்சுன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறா. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இப்போ தான் நம்ம ஹீரோயினி கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேய் வந்துட்டுருக்கு. டப்புன்னு நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காருக்குள்ளேருந்து வெளியே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு வழி ஷட்டரு சின்னதாக ஓப்பன் ஆகிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினி எப்படியாவது போயின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. பின்னாடி அந்த பொண்ணு வரும்போது டப்புன்னு அந்த பேய் அந்த சின்ன பொண்ணோட காலை தரன்னு பின்னாடி இழுத்துட்டு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த ஷட்டரை உடச்சிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்க கட் பண்ணால் இப்போ அந்த சின்ன பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பேய் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, அந்த பொண்ணோட கழுத்தை வெட்டுறதுக்காக மரம் வெட்டுறோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டுருக்கு. இப்போ கரெக்ட் டைமில் நம்ம ஹீரோயினி வந்து அந்த கன் எடுத்து அந்த பேயோட தலையிலேயே சுட அந்த கேப்புக்கு பயன்படுத்திட்டு அந்த பொண்ணு தப்பிச்சிடுது. அந்த சின்ன பொண்ணு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க இப்போ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினை பிடிச்சி இந்த குப்பெல்லாம் அமுக்கும் இல்லையா ஒரு மிஷினு, அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினியை. இப்போ நம்ம ஹீரோயினியை கரெக்டாக கொல்ல பார்க்கும்போது கரெக்டாக இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த மிஷினை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு அங்கே ஒரு மரம் வெட்டுற மிஷின் இருந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த மிஷினை எடுத்து அந்த பேய் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு அந்த நசுக்கும் இல்லையா அந்த குப்பை மிஷின் அதுக்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அந்த பேயை நிற்க வைக்க இப்போ கரெக்டாக அந்த பொண்ணை சுவிட்ச் ஆன் பண்ண சொல்ல அந்த பொண்ணை ஆன் பண்ணி விட்டுறா. இப்போ அந்த மிஷினில் அந்த பேய் மாட்டி அப்படியே உடம்பு ஃபுல்லாக நசுங்கி போய் ஜூஸாக வெளியே வந்துடுது. இப்போ அவளுடைய அக்காவோட தலை மட்டும் வெளியே இருக்கும். இப்போ அதுவும் பேசுது, ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேச நம்ம ஹீரோயினியும் நீ ஒன்றும் என் அக்கா கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை தலையை எட்டு உதைக்க இப்போ அந்த மிஷினில் மட்டும் அந்த தலையும் அப்படியே செதஞ்சு போகுது. நம்ம ஹீரோயினியும் அந்த சின்ன பொண்ணும் கடைசியாக தப்பிச்சேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக அங்கேருந்து வெளியே போகிறாங்க. இன்னும் அந்த பேய் சாகலை, ஏன்னா அதை ஆக்கிரமித்த அந்த உடம்பை மட்டும் தான் சாகடிச்சிருந்தாங்க, பொசஸ் பண்ண உடம்பை மட்டும் தான் சாகடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த பேய் இன்னும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அன்றைக்கி நைட்டே காட்டுறாங்க, அதே ஃப்ளாட்டில் இருக்க ரூமில் ஒரு பொண்ணு மட்டும் வெளியே வரா, ஏதோ வெக்கேஷன் போகிற மாதிரி. ஸ்டார்டிங் சீனில் காட்டினாங்களே அந்த பொண்ணு தான் இது. இப்போ அவளும் கீழே வந்து பார்க்குறா, ஒரே ரத்தமாக இருக்குது எல்லா இடமே. இப்போ அப்படியே காற்று மூலிமா அந்த பேய் அந்த பொண்ணை போய் பிடிக்கிற மாதிரியே காட்டி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் கைஸ், படம் எப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.